This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஆஸ்திரேலியாவில் மெடிக்கல் மிராக்கிள். கர்ப்பமே தெரியாமல் குழந்தை பெற்ற 20 வயது பெண். இளம்பெண் ஒருவருக்கு அலர்ஜி தொந்தரவு ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் அதை கவனிக்காமல் அலட்சியமாக இருந்துள்ளார். பிறகு அலர்ஜி பிரச்சனை அதிகமாகிவிடவும் மருத்துவமனைக்கு டாக்டரை சென்று சந்தித்துள்ளார். அப்பொழுதுதான் இந்த வினோத சம்பவம் நடந்து ஆஸ்திரேலியாவில் பரபரப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. யார் இந்த 20 வயது இளம்பெண்? 4 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் ஒரு வினோத சம்பவம் நடந்தது. தெற்கு டகோட்டா மாகாணத்தில் சேர்ந்த தம்பதி ஆஸ்டின் டோக்னோ கிலாட்ஸ் என்ற தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றன. ஆனால் கடந்த சில வாரங்களாகவே கிட்ஸ்லாஸ்க்கு அடிவயிற்றில் வலி இருந்து வந்துள்ளது. இதனால் கிட்னியில் கல் இருப்பதாக நினைத்து கொண்டார். பிறகு சில மாதங்களில் அடிவயிறு அதிகமாக வலித்தது. எனவே ஆண்டிஸ் தன்னுடைய மனைவியை அங்கிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். டாக்டர் கில்ட்ஸை பரிசோதனை செய்த போதுதான் அவர் 8 மாத கர்ப்பம் என்பது அறிந்து ஆச்சரியப்பட்டார். உடனே வலி அதிகமாகிவிடவும் அப்பொழுதே ஆபரேஷன் செய்யப்பட்டது. அப்பொழுது மீண்டும் ஒரு ஆச்சரியம் நடந்தது. கிட்ஸாஸ்க்கு ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்த. 2 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தையும் பிறந்தன. 3 குழந்தைகளும் தலா 2 கிலோ எடையில் நலமுடன் இருந்தன. இந்த நிகழ்வு அமெரிக்காவில் அப்பொழுது ஆச்சரியமாக பேசப்பட்டது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் தற்பொழுது ஒரு ஆச்சரியம் நடந்துள்ளது. கான்பெர்ராவை சேர்ந்த 20 வயது இளம்பெண் சர்லெட் சம்மர்ஸ், இவருக்கு அலர்ஜி பிரச்சனை இருந்துள்ளது. எனவே டாக்டரிடம் சென்றிருக்கிறார். அப்பொழுது இளம்பெண் பரிசோதித்த டாக்டர் கர்ப்ப பரிசோதனை செய்யுமாறு கூறியுள்ளார். அலர்ஜிக்கு எதுக்காக கர்ப்ப பரிசோதனை என்று கேட்டுள்ளார். எனினும் டாக்டர் சொன்னதால் டெஸ்ட் செய்துள்ளார். அப்போதுதான் இளம்பெண் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஆனால் உடனடியாக பிரசவம் செய்ய வேண்டும் என்று டாக்டர் கூறியிருக்கிறார். அதன்படி பிரசவமும் நடந்து ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதாவது தன்னுடைய காதலனுடன் திருமணம் செய்வதற்காக சில மாதங்கள் முன்புதான் 2 குடும்பத்தாரும் கலந்து பேசியிருக்கிறார்கள். இருவரும் நெருங்கி பழகிய போது முன்னெச்சரிக்கையாக இருந்தாராம். மாதவிடாய் வழக்கமாகவும் இருந்ததாம். அப்படி இருந்தும் எப்படி கர்ப்பமானேன் என தெரியவில்லை என்று டாக்டரிடம் அந்த பெண் கூறினார். பிறகு டாக்டர் இது குறித்து சொல்லும்போது இதற்கு கிரிப்டிக் கர்ப்பம் என்பார்கள். இது அரிய வகை கர்ப்பமாகும். அதாவது கருப்பையில் தொப்பில் கொடிக்கு பின்னால் குழந்தை மறைந்திருக்குமாம். எனவே கர்ப்பமாவதற்கான அறிகுறி தெரியாது. மாதவிடாயும் வழக்கம் போல் இருக்கும். உடலில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் தெரியாது. இது மிகவும் அபூர்வமாக ஏற்படக்கூடியது என்றார்கள். அலர்ஜிக்காக டாக்டரிடம் சென்று அடுத்து 17 மணி நேரத்தில் பெண் பிரசவித்த சம்பவம் ஆஸ்திரேலியாவை பரபரப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.